ஓம் திருச்சிற்றம்பலம். முருகரின் 4வது பாடல் பகை கடிதல். பவநடை மனுடர்முனே படரொறும் எனதெதிரே நவமணி நுதலணியேர் நகைபல மிடரணிமால் சிவணிய திருமயிலே இடைநொடு நொடி வளமே குவலயம் வருமயிலே கொணர்தியின் இறைவனையே. பல்வேறு விதமான நவரத்ன கற்களைப் பதிக்கப் பெற்ற அணி செய்யப் பெற்ற சுட்டி என்னும் அணிகலனை நெற்றியில் கொண்டு அழகான பல்வேறு மலைகளைக் கழுத்தில் ஒளிவீசி மிகப் பெருமையோடு விளங்கும் பேரொளியில் கொண்ட மயிலே. மயிலே அவ்வளவு பேரொளியாக இருக்குமாம். பல நவரத்ன கால்களைக் கொண்ட அணிகலன்களை மயிலே அணிந்திருக்குமாம். மயிலை விடுவித்திருக்கிறார். ஆம், அழகான ஒளி வீசுமாம் அந்த மயில். முருகனின் மயில் மிக்க வலிமையுடன் உலகினை நொடி பொழுதில் வலமாக வந்து அந்த திருமயிலை மிக வேகமாக பறக்கக்கூடிய திறம் படைத்தது முருகனின் மயில். பிறவியாம் கடலில் மூழ்கி அல்லல் படும் உழலும் மக்களிடையே இடர்ப்பட்டு இளைக்கும் எளியேனைக் காக்க விரைந்து உன் தலைவனை அழைத்து வருவாயாக. இப்படி வேகமாக உலகை சுற்றி இருக்கும் மயிலே, உன் தலைவனைக் கூட்டிக் கொண்டு இவ்வுலகில் நான் நசுங்கி வாழ்கின்றேன், அல்லல் படுகின்றேன், இந்தப் பிறவியாம் கடலில் மாட்டித் தவிக்கின்றேன். பிறவா நிலை என்னும் வரத்தைத் தருவதற்கு உன் தலைவனாகிய முருகனை அழைத்து வாருங்கள் என்று மயிலைக் கூறுகிறோம். மால் சிவணிய பெருமை பொருந்திய குவைலயம் உலகம் பவம் பிறவி பாவங்கள் செய்து வாழும் மக்களுடைய என்று பொருள் கொள்ளலாம். ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ.